வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ட்ரூத்ஃபுல்னஸ், வாட் ஆர் ஆல் த லாரல்ஸ் இட் பிரிங்ஸ் டு த இண்டிவிஜுவல் அப்படின்றத அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். ட்ரூத்ஃபுல்னஸ் இருந்தாலே, அதாவது உண்மையாக இருந்தால் அதில் சில மேன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதுபோல் ஒரு பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது அம்மாட்ட ஒரு நாள் கூட பொய் சொல்லக்கூடாது, அப்பாட்ட எப்போவுமே நிஜம்தான் பேசணும் அப்படின்ற இருந்தால் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஆனால் தெர் இஸ் நோ நீட் டு அதை மாற்றுறதுக்கு இல்லை. அதாவது தவறான செய்திகளை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. எதுக்குன்னு கேட்டால் இது எல்லாமே சாதாரண விஷயம். கேஷுவலாக பேசுகிற கான்வர்சேஷன் கூட அதில் என்ன இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தி பேசுதல் அப்படின்னு ஒரு பசங்களுக்கு இருக்குது. அது பெரியவங்களுக்கே நிறைய இருக்குது. அம்மா நிறைய மிகைப்படுத்தி பேசுகிறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் பிள்ளைங்களும் அதுபோல் ஒரு பழக்கத்தில் நம்ம தயார் பண்ணிக்கலாம். we can also என்ன imbibe those habits அப்படின்னு நினைப்பாங்க. இதில் பெரியவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பிள்ளைங்க இதை தானாக புரிஞ்சுக்கிறதும் இருக்குது. சில பசங்க நம்ம அம்மா எல்லாத்தையும் இப்படியா மாற்றி சொல்கிறாங்க, நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களாம் கூட இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அது எப்போ புரிய வரும் அவங்களுக்கு, அவங்க அடோலசன்ஸ் தாண்டின பிறகு தான். அந்த அடோலசன்ஸ் தாண்டுற வரைக்கும் அவங்களுக்கு இதுவே சிறப்பான ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படின்னு கேட்டால் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, அவங்களுக்கு எல்லாமே இது சௌரியமாக இருக்குது, எல்லாத்தையும் அதிகப்படுத்தி சொல்லும்போது அவங்களுக்கு இது என்ன சிறப்பாக இருக்குது. அதுவே இட் கிவ்ஸ் தி ரிக்குயர்மெண்ட்ஸ். அதாவது அவங்கள அன்றாட வாழ்க்கையிலையோ அன்றாட டே டு டே ரொட்டீன், ஸ்கூலுக்கு போகிறதே வீட்டில் இருக்கிறதே அது மாதிரி எந்த நேரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இது மாதிரி மிகைப்படுத்தி பேசுறதுலேயே அவங்களுக்கு எல்லாம் சரியாக போகிறது அப்படின்னு நினச்சாங்களாங்க. தே டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ஹேபிட். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துலேயும் தன்னை விடுவித்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் சரின்னு கூட நினைப்பாங்க. சில நேரத்தில் நிறைய தவறுகள் என்ன பண்ணும், சரின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். தவறுகள் எல்லாம் சரின்னு நினச்சிட்டா அப்போ சரியானதை எப்படி நினச்சிக்க முடியும்? மாற்றி நடக்கிறது தவறு இல்லையா? அப்போது அதனால் எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் போகணும்னு நம்ம ரொம்ப நாளாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி தொடர்ந்து நேர்கோட்டில் போகனா தான் நம்மளோட பிஹேவியரில் ஒரு சிறப்பான ஒரு தன்மையை நம்ம எட்ட முடியும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அதுபோல் நிச்சயமாக செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ரிலேபிலிட்டி இன் அவர் கான்வர்சேஷன் இருக்கே, தட் கோஸ் டவுன். எல்லாரோட வாழ்க்கையிலையுமோ எல்லாரோடைய டே டு டே ரொட்டீன்லேயும் எல்லாருன்றது சிறு பசங்கள் தனியாக, வளர்ந்தவங்க தனியாக, அப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ சிறு பசங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்போ தான் அடோலசன்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு மாடல் இருக்கணும், எல்லாத்தையும் நேராக சொல்லிவிட்டு பெரிய எல்லாரும் மதிக்கிற அளவில் இருக்கிறாங்களே அவங்கள நம்ம ஒரு மாடலாக வச்சுக்கணும். அதுதான் மொரல் பூஸ்டராக அமையும். அப்போ அந்த மொரல் பூஸ்டராக அமையறதுக்கு சொன்னால் அப்போ தான் வள்ளுவர் கூட சொல்கிறார், இங்கே உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால் உள்ளத்துக்குள்ளே நம்ம, அதாவது மனதளவில் கூட யூ ஷுட் நாட் ஹாவ் த டெண்டன்சி டு டிசீட் அதர்ஸ் பை யுவர் ஆக்ஷன்ஸ். டிசீட் அதர்ஸ் பை யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சொன்னால் அப்படி இருக்கிற ஒரு மனிதனோட எண்ண ஓட்டங்கள், அவரை பற்றிய நினைவுகள், அவரை பற்றிய அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா உலகத்தில் அந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய மனசில் இருக்கு. அப்போ அவங்களுக்கு கேட்டால் ரிலையபிளாக இருக்கும் செய்திகள். அவங்கள்ட்டே நம்ம ஒரு பதில் வாங்கினோன்னு வைங்க, அது ஏற்புடையதாக இருக்கும். அது ஃபாலோ பண்ணக்கூடிய, அதை அனுசரித்து நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய மனதிலையும் அது இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். எல்லாருக்கும் அது ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளதான் இருக்கும். அவங்கள கேட்டால் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும்பா, அவங்க சொல்கிறதாம்பா சரிப்பா, இவெல்லாம் எல்லாரையும் போய் கேட்காதப்பா, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு வருவாங்க. அது என்னது, ப்ராக்டிக்கலாக ஒரு அன்றாட வாழ்வில் ப்ராக்டிக்கலாக சில செய்திகளை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் அதுபோல் ஒருத்தர்கிட்ட, அதாவது உள்ளத்தால் பொய்யாதொழுகின் எப்படின்னு கேட்டால் தன்னுடைய நடை உடை பாவனைகளில், நம்மளுடைய செயல்பாட்டில், நம்மளுடைய செயல்பாட்டு திறமையில் என்ன பண்ணோம், ஒரு நாளும் யூ ஷுட் அந்த டெண்டன்சி டு டிசீவ் அதர்ஸ் இருக்க அது இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தால், எப்பொழுதும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் அது அந்த நிலைமையிலேயே தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவரை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும். இது ஏற்புடைய கருத்து. ஆனால் இட் கேனாட் ஹேப்பன் ஆன் எ சிங்கிள் டே. அது என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம அதை என்ன செய்யணும், பழக்கப்படுத்திக்கணும். அதுபோல் இருக்கிறதுக்கு நினைக்கணும். ஆனால் எதையும் மிகைப்படுத்தி கூறுதல், சாதாரணமாக எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அன்றாட வாழ்வில் எல்லாமே மிகைப்படுத்தி கூறுவது என்பது அது ஒரு பழக்கமாக இருக்குது நிறைய பேர்கிட்ட. அது தவறா, அதை டு ஷுட் எஸ்கியூ இட் அப்படின்னு கேட்டால்
அதை தவிர்க்கணும். ஆனால் யாரோட பேசணுன்றதை பொறுத்து அந்த பழக்கங்களை என்ன பண்ணலாம், தொடர்ந்து மேற்கொள்ளலாம், இல்லை கை விட்டுடலாம். ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதனால் எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறோம், யாரோட சிறப்பாக பேசுகிறோம், அது பேசுவதுக்குரிய அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இது இருக்கே கான்வர்சேஷன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல யூ ஷுட் ஸ்பீக் ஒன்லி த ஃபேக்ட்ஸ் அப்படின்னா அந்த ஃபேக்ட் மாத்திரம் சொன்னால் போகிறோம். சில நேரத்தில் மிகைப்படுத்தி கூறுதலே ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குதுன்னு வைங்க, அதுபோல் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் இருக்கிறதே சிறப்பை தரும். அதனால் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது, அதாவது இப்போ சண்டை பதிவில் கூட சொன்னோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி, உண்மையாக இருப்பதுன்றது அந்தந்த சமயத்துக்கு ஏற்போல அந்த கான்வர்சேஷனோட கான்டெக்ட் தகுந்த மாதிரி அந்த உண்மையாக இருப்பதுன்றது சிறப்பு என்ன பண்ணோம், அது இட் சேஞ்சஸ். எப்போவுமே அது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக இருக்கிறது இதில் மாறுதல் இல்லை, எங்கே சொல்லணும் அதை அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கும். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் அட்ஹரிங் டு தட். அந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறதுல தனிப்பட்ட முறையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் இந்த செயல்பாட்டில் எப்பொழுதும் தூய்மையான எண்ண ஓட்டங்கள், மாறுபாடு இல்லாத செயல்பாடுகள் எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.